திறமையும் படைப்பாற்றலும் இருந்தால் அதிக விலை மதிப்புள்ள தொழில்நுட்ப வசதிகள் இல்லாமல் கூட தரமான கலை படைப்புகளை உருவாக்க முடியும் என்பதை இளம் படைப்பாளர்களுக்கு இன்றைய நவீன உலகில் நிரூபிக்கும் முயற்சியாக 3SM எனப்படும் 3 சொல்லு மட்டும்தான் என்ற மலேசிய தொடர் நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் கார்த்திக் ஷாமலன் இயக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இத்தொடர் வழக்கமான நவீன கேமரா வசதிகளின்றி முழுமையாக iPhone 15 வகை கைபேசியை மட்டுமே பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ளது. எளிமையான தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் சுவாரஸ்யமான கதைக்களத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட 3 சொல்லு மட்டும்தான் தொடர் நவீன கால படைப்பாக்கத்தின் புதிய பரிணாமத்திற்கு வித்திட்டுள்ளது. பொய் சொன்னால் கடவுள் தண்டிப்பார் என்ற எச்சரிக்கையை சிறு வயது முதலே பலரும் கேட்டு வளர்ந்திருப்பர். அது உண்மையா, தொன்று தொட்டு சொல்லப்பட்ட நம்பிக்கையா அல்லது ஒழுக்கத்தை விதைப்பதற்காக உருவாக்கப்பட்ட அச்சுறுத்தலா என்பது தெரியாத நிலையில் ஒரு தனி மனிதன் கூறும் ஒவ்வொரு பொய்களுக்கும் உடனடியாக தண்டனை வழங்கப்பட்டால் என்ன நிகழும் என்ற சிந்தனையை முன்வைத்து 3 சொல்லு மட்டும்தான் தொடர் தயாரிக்கப்பட்டுள்ளதாக இயக்குனர் கார்த்திக் ஷாமலன் கூறினார். அதோடு அதிநவீன வசதிகளும் செலவுகளும் மட்டுமே ஒரு படைப்பின் வெற்றியை நிர்ணயிப்பதில்லை. மாறாக நம்பிக்கை, படைப்பாற்றல் மிக்க சிந்தனை மற்றும் ஊக்கமளிக்கும் படக்குழு இருந்தால் எந்த இலக்கையும் அடைய முடியும் என்ற நம்பிக்கையில் இத்தொடர் நாடகம் உருவாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் பெரிய கேமரா, பெரிய கேஜெட்ஸ் இருந்தால் தான் படம் பண்ண முடியும், அவங்களுடைய கனவுகளை தேடி ஓட முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய அலைபேசி, உங்களுடைய தொலைபேசியே போதும். ஆக்சுவலி நீங்கள் அதை உங்களுடைய கனவுகளை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த விஷயத்தை உறக்க சொல்லணுன்றதுக்காக எடுத்த முயற்சி தான் 3 சொல்லு மட்டும்தான். முழுக்க iPhone 15 புதிய ஐஃபோன் கூட இல்லாமல் ஒரு 2 வருஷம் பழமையான ஒரு iPhone 15ல் எந்த ஒரு லைட்டிங்கும் இல்லாமல் வெறும் ஒரு 50 கிளிப் மைக் வச்சு க்ரியேட்டிவிட்டி, நம்பிக்கை, நல்ல டீம் இப்படின்னு எழுத்து இந்த மாதிரி விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு மினி சீரீஸ் தான் 3 சொல்லு மட்டும்தான். தமது முந்தைய படங்களில் இணைந்து பணியாற்றிய கலைஞர்கள் உட்பட பல புது முகங்களையும் இத்தொடரில் தாம் அறிமுகம் செய்திருப்பதாக அவர் கூறினார். இதில் நல்ல கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. லோகவர்மன், தர்ஷாமினி கேசவன், சூரியன் மகேசன், தியா லக்ஷனா, ருவேலா, சுபத்ரா, அப்புறம் சில புதுமுகங்களும் நடிச்சிருக்காங்க. தாரணி பழனியப்பன், அப்புறம் நிஷா அழகேசன் நடிச்சிருக்காங்க. இதுக்கு இசை ஹரி மகேந்திரன் ஒரு பையன் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு வளர்ந்து வர்ற கலைஞர் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் கூடலாம் வேலை செஞ்சது. இதனிடையே வழக்கத்திற்கு மாறான முறையில் குறைந்த வசதிகளுடன் தயாரிக்கப்பட்ட இத்திரை பயணம் தமக்கு புதிய அனுபவங்களை வழங்கியதாக முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்த தர்ஷாமினி கேசவன் பகிர்ந்து கொண்டார். இந்த வெப் சீரிஸ்ல நான் சுசித்ரான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சுசித்ரா யுக்தேஷ்னு ஒருத்தரை மீட் பண்றாங்க, பழகுறாங்க. அதுக்கப்புறம் யுக்தியோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அவருடைய நண்பர்களுக்கும் இது நடக்க ஆரம்பிக்குது. இது ஏன் நடக்குது, இதை எப்படி தடுக்கலாம், என்ன பண்ணலாம், இது எல்லாமே 3 சொல்லு மட்டும்தால நீங்க பார்க்கலாம். இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த ஹோல் வெப் சீரிஸ் கார்த்திக் ஷாமலன் iPhone 15 யூஸ் பண்ணி 2 கிளிப் மைக் அண்ட் எந்தவித எக்ஸ்ட்ரா லைட்டிங்ஸ் இல்லாம இந்த படைப்பை கொண்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் யூடியூபில் வெளியிடப்படும் இத்தொடருக்கு மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு கிடைப்பதாக பர்னாமா தொடர்பு கொண்ட போது அவர்கள் கூறினர்.